நீங்க Facebook பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்தை பண்ணிட்டு பயன்படுத்துங்க. எதுக்கு அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு ஆப் அண்ட் வெப்சைட்ஸ்ல ஏதாவது ஒரு டீடைல்ஸை தேடிட்டு இல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க Facebook ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அது சம்பந்தமாவே ஒரு விளம்பரம் வந்து நிக்குது. நம்மளை பத்தி நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கே தெரியல, ஆனா Facebookக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? Facebook அந்த ஆப்ஸ் அண்ட் வெப்சைட் கிட்ட இருந்து நம்மளை பத்தின டீடைல்ஸை எப்படி கலெக்ட் பண்ணுது, இந்த மாதிரி Facebook நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதை எப்படி தடுத்து நிறுத்துறது, ஸோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்கோங்க. Facebook நம்மளை பத்தின எல்லா டீடைலுமே கலெக்ட் பண்றதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த வீடியோல நம்ம Facebook பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து நம்மளை பத்தின நிறைய டீடைல்ஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. உதாரணமா கூகுள், யூடியூப், அமேசான், பிளிப்கார்ட், அசிஸ்டன்ட், அலெக்சா, இப்படி ஏகப்பட்ட ஆப்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இதுல எந்த ஆப்ஸ் வந்து உங்களுடைய டீடைல்ஸ் அதிகமாக கலெக்ட் பண்றாங்கன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க, அப்படி எந்த ஆப் உங்க டேட்டாவை கலெக்ட் பண்றதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வர்ற ஆப் தொடர்பான வீடியோவை பதிவு பண்ண நான் முயற்சி பண்றேன். முதல்ல Facebook எப்படி இந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். நம்ம பயன்படுத்துற நிறைய ஆப் வந்து Facebook உடைய அட்வர்டைஸ்மெண்ட் டூல் அப்படின்னு ஒன்றை பயன்படுத்துவாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் டூல் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆப்ல நம்ம என்ன டீடைல்ஸ் எல்லாம் பார்க்குறோம், என்ன சர்ச் பண்றோம், என்னத்தை விரும்பி பார்க்குறோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே என்ன பண்ணும் Facebookக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால இம்மீடியட்டா நம்ம Facebook ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது சம்பந்தமான விளம்பரங்கள் வரும். அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட் ஓபன் பண்றோம் அப்படின்னா அந்த வெப்சைட்ல Facebook உடைய அட்வர்டைஸ்மெண்ட் டூல் பயன்படுத்தல அப்படினாலுமே அதுல Facebook உடைய லைக் பட்டனோ இல்ல ஷேர் பட்டனோ பயன்படுத்தி இருப்பாங்க. அந்த பட்டன் வந்து நம்ம அந்த வெப்சைட்ல என்ன விஷயங்கள் எல்லாம் விரும்பி பார்க்கறோம் அப்படிங்கிற அந்த டேட்டாவை எல்லாமே கலெக்ட் பண்ணி Facebookக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். இது எப்படி நம்ம தான் பார்க்கறோம் அப்படின்னு Facebook கண்டுபிடிக்குது அப்படின்னா அந்த மொபைல்ல நீங்க Facebook ஆப்ல உங்க அக்கவுண்ட்டை லாகின் பண்ணி வச்சிருப்பீங்க. லாகின் பண்ணிட்டு நீங்க லாக் அவுட் பண்ணிட்டாலுமே அந்த டேட்டா வந்து Facebookக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இந்த யூசர் தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் ஒரு பிரவுசர்ல நீங்க Facebook அக்கவுண்ட் லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படினாலுமே இந்த டீடைல் எல்லாம் இவங்க தான் பார்க்கறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டே இருக்கும். இப்போ நம்மளுடைய ஆக்டிவிட்டி எல்லாம் Facebook கலெக்ட் பண்றதை ஆஃப் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அது போக நமக்கு வரக்கூடிய பர்சனலைஸ்டு ஆட்ஸ், அதாவது நமக்கு பிடிச்ச விஷயமா ஷோ பண்ற விளம்பரங்களையும் தடுத்து நிறுத்துறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அது எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல Facebook ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணீங்கன்னா மேல ஒரு 3 லைன் இருக்கும். ஸோ அதை டச் பண்ணீங்கன்னா மெனு வரும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் பிரைவேசின்னு இருக்கும். அதை டச் பண்ணுங்க. அதுக்குள்ள செட்டிங்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸ்குள்ள போனோம் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா யுவர் Facebook இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் ஆஃப் Facebook ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஷோ பண்ணியிருப்பாங்க. இதில் ஷோ பண்ணியிருக்கிற எல்லா ஆப்புடைய ஐக்கானுமே என்ன பற்றின டீடைல்ஸ் எல்லாமே Facebookக்கு அனுப்பிட்டே இருக்குது. Facebookum அதிலிருந்து டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்குது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா டிக்டாக், ஷேர் சாட், ஹலோ, டெய்லி ஹண்ட், பேடிஎம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் இதில் என்னென்ன ஆப் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கீழே மேனேஜ் யுவர் ஆஃப் Facebook ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்டு என்டர் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆப்பில் உங்களுடைய டீடைல்ஸை Facebook கலெக்ட் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற நம்பர்ஸ் வரும். இப்போ என்னோட இதில் பார்த்தோம் அப்படின்னா 133 ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸில் வந்து Facebook வந்து என்ன பற்றின டீடைல்ஸ் டெய்லி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களோட இதில் எவ்வளோ ஆப்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப் அப்படிங்கிறதும் இருக்கும். டிக்டாக், ஷேர் சாட், ஹலோ, டெய்லி ஹண்ட், பேடிஎம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது. 133 ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்டில் என்ன பற்றின டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறாங்க இந்த Facebook. ஸோ இதில் கிளியர் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணிடுங்க. ஸோ கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் Facebook என்னை பற்றின கலெக்ட் பண்ண எல்லா டீட்டெயிலுமே கிளியர் பண்ணிட்டோம். இதுக்கு மேலேயும் கலெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம Facebook ஆக்டிவிட்டியை ஆஃப் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்தீங்கன்னா கீழே வந்து கிளியர் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுலேயுமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா மோர் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மோர் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. மோர் ஆப்ஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா மேனேஜ் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா கீழே மேனேஜ் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஃபியூச்சர் ஆஃப் Facebook ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும். அதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை பற்றின எந்த டீட்டெயிலுமே Facebook வந்து இதுக்கு மேலே கலெக்ட் பண்ணாது ஆப் அண்ட் வெப்சைட்ஸில் இருந்து. அதுக்கப்புறமா பேக் வந்துக்கோங்க. ஸோ பேக் வந்துருங்க. பேக் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய பர்சனலைஸ்டு ஆட்ஸை வந்து எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த யுவர் Facebook இன்ஃபர்மேஷனுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஆட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் ஆட் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆட் ப்ரிஃபரன்ஸ்க்குள்ளே போங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா ஆட் செட்டிங் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆட்ஸ் பேஸ்ட் ஆன் டேட்டா ஃப்ரம் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட் அண்ட் ஆப்ஸ். என்னோட இதில் இருந்தது இல்லையா, அவ்வளோ வெப்சைட்ஸில் இருந்தும் இனிமேல் டேட்டா கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டேன். அதில் இருக்கக்கூடிய டேட்டா மூலமாக ஆடும் ஷோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஆஃப் பண்ண போகிறேன். இங்கே அலௌட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை உள்ளே போய் நீங்கள் டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழேயும் பார்த்தோம் அப்படின்னா ஆட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர்
ஆக்டிவிட்டி ஆன் ஃபேஸ்புக் கம்பெனி ப்ராடக்ட்ஸ். ஸோ ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஃபேஸ்புக் உடைய ஆப்குள்ள நம்ம ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி சில ஆட்ஸ் ஷோ பண்ணுவாங்க. நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ல விருப்பம் காமிக்கிறோம், என்ன மாதிரியான பேஜில் விருப்பம் காமிக்கிறோம், என்ன மாதிரியான வீடியோஸ் விரும்பி பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் ஸோ அதையும் இங்கே அலோடுன்னு இருக்கும், அதையும் நீங்கள் டிசேபிள் பண்ணிடுங்க. ஸோ நான் சொன்ன இந்த 2 விஷயத்தையுமே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் உங்களுடைய ஆக்டிவிட்டியை ட்ராக் பண்ணாது, உங்களுக்கு பிடிச்ச விளம்பரமாக ஷோ பண்ண மாட்டாங்க. ஆனால் விளம்பரங்கள் வரதான் செய்யும், அந்த விளம்பரங்கள் உங்களுக்கு பிடிச்ச விளம்பரமா இருக்காது. ஃபேஸ்புக் மற்ற வெப்சைட் ஆப்ஸ்ல இருந்து எப்படி நம்மளுடைய டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க, அந்த கலெக்ட் பண்ற ஆக்டிவிட்டியை எப்படி தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாருக்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருடைய டேட்டாவையுமே ஃபேஸ்புக் தொடர்ந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.